சந்தேகம் வரக்கூடாது. அந்த சந்தேகம் வந்து அந்த வீட்டுல முன்வாசல் வழியா வந்துச்சுன்னா சரி, அந்த வீட்டுல சந்தோஷம் என்ன ஆகும் தெரியுமா? சந்தோஷம் பின்வாசல் வழியா ஓடி போயிடும். அப்படி முன்வாசல் இல்லைன்னு வைங்க, சரி, சந்தன் வழியா ஓடி போயிடும் சந்தோஷம். நம்ம சந்தேகம் உள்ள வந்துச்சுன்னா சந்தோஷம் ஓடி போயிடும். அதுதான் கண்ணதாசன் சொன்னார், சந்தேகத்தோடு மனிதனுக்கு சந்தோஷத்தை தேடினார். சரி, ஆணும் என்ன நம்பணும், என்ன ஆன நம்பணும், நம்பிக்கை தான் வாழ்க்கை. அதனாலே பார்வதி ஆண்டவன் மீது சந்தேகப்படாதே. தவறிருக்கக்கூடிய அரக்கனுக்கு தான் ஆண்டவன் வரம் கொடுக்க புறப்பட்டு போகிறேன். ஆண்டவா, நீங்க வரம் கொடுக்க போறதுனால எந்த தவறுமே இல்லை. நீங்க போகும்போது காலையிலே போகலாம், மத்தியானம் போகலாம், சாயங்காலம் கூட போகலாம். அப்போ போனாலும் எந்த தப்பும் இல்லை. நீங்க போகும்போது உங்க மூத்த மகன் தளபதி முன்னாலே அமர்ந்திருந்தார். அவரிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லலாம். ஏழைவன் வழி வேறவர் இருக்கிறார், அவர்கிட்டையாவது ஒரு வார்த்தை சொல்லலாம். உங்க மனைவி பார்வதி நான் ஏறிருக்கேன், என்கிட்டையாவது ஒரு வார்த்தை சொல்லலாம். சரி, பரவாயில்லை, நமக்குள்ள 1000 சண்டை செலவு இருக்கும். நீங்க போகும்போது இந்த செலவை பார்த்தாலும் இந்த மாதிரி நடந்து நான் வைத்து வரேன் அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்க சொல்லலாம். என்னிடத்திலே சொல்லாமலே புறப்பட்டதுனால இனி உங்க மேல எனக்கு நம்பிக்கையிலே கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே பார்வதி சொன்னா, நீங்க பரம்புக்கு போக வேண்டுமானால் அரக்கனுக்கு என்னிடத்திலே சொல்லாமல் போனதுனால ஏன் பார்வதி, நான் போக வேண்டாமானா அரக்கனுக்கு எப்படி என்னை வரம் கொடுக்க முடியும்? யாத்தவா, அதுக்கெல்லாம் நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். உங்க ஏவல் பிள்ளை நந்தி தேவரை நீங்க ஏவல் செஞ்சியா? அவரை கூப்பிட்டு பூராகம் போய் அரக்கனை கைலாசம் கொண்டு வர சொல்லி அதை கேட்ட வரத்தை கொடுக்க சொல்லுங்க. அப்படி என்று சொல்லி ஆண்டவன் நந்தீஸ்வர பகவானை வரவழைத்தார். ஏ நந்தீஸ்வரா, ஏ நந்தி, அதனாலே பூராகத்திலே ஆத்திரிய வனத்திலே சென்று அந்த அரக்கனாகப்பட்டவனை என் கைலாசத்திற்கு நீ அழைத்து வர வேண்டும்.